ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இன்று பேசிக்கொண்டு இந்த இடையில் கொஞ்சம் மழையும் இதனால் இங்கே இந்த கெஜெட்டில் ஏற்பட்ட கொஞ்சம் கோளாறுல இதாக இருக்குது. ஆக ஒரு பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த இஸ்லாத்துக்கு பெண்கள் நடத்தப்பட்ட எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அது ஜாஹிலியத்துடைய காலத்தில் பெண்கள் நடத்தப்பட்ட விதம், அவர்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள், உயிருடன் புதைக்கப்பட்டார்கள். அதில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இதை பற்றி பயான் செஞ்சிருக்கிறான். நாளை கியாமத்து நாளையில் இதை பற்றி கேட்கப்படுவார்கள். ஜாஹிலியத்துடைய காலத்தில் பெண்களுக்கு செய்த அநியாயம், இந்த அநியாயத்தை பற்றி நான் பேசிக்கொண்டு வரும் பொழுதுதான் ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற இந்த மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றினவர். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகள் சொல்கிறார்கள், இவர்கள் எப்படி இந்த மக்கத்து பெண்களை உயிரோடு புதைக்கிறீங்களே, கிடைத்த குழந்தைகளை அந்த அநியாயத்தை செய்யாதீங்க, அது எனக்கு தாங்க, உங்களுக்கு பராமரிக்கிறதுக்குரிய கவலையா, உங்களுக்கு அதுக்கு செலவுக்கு கொடுக்கறதுக்குரிய கவலையா, நான் எத்தனை பிள்ளைகள் கிடைச்சாலும் அந்த பிள்ளைகளை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த குழந்தைகளை பொறுப்பெடுத்து வந்தார் என்பதை சஹீல் புகாரில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் பற்றி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்கால கண்டிருக்கிறேன், இவர் அறிவிப்பார், மக்களுக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்று சொன்னால், இவர் சொல்லுவார், யாரெல்லாம் உங்களோட குழந்தைகளை புதைக்கிறீங்களோ உயிரோட, தயவு செய்து அந்த பெண் குழந்தைகளை எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு வளர்த்து தருகிறேன். அந்த பிள்ளைகளை வளர்த்ததுக்கு பிறகு சொல்லுவார், நீங்கள் இஷ்டமண்டா இந்த பெண் எடுத்துக்கோங்க, அவளுக்கு வாழ்க்கையை கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நானே அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறேன் என்று இந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆக கண்ணியமானவர்களே, நான் எதுக்காக இன்று இந்த பெண்ணை பற்றி நான் பேச ஆரம்பித்திருக்கிறேன்டா, எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா தாய்மார்களை தந்திருக்கிறான், பலருக்கு அல்லாஹ் சகோதரிகளை தந்திருக்கிறான், பலருக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தைகளை தந்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா மனைவியை தந்திருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை தந்திருக்கும் பொழுது பெண் என்ற விஷயத்தில் உலகம் இன்றைக்கு பல பிரச்சனைகளை ஆகி கொண்டிருக்கிறது. ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஒரு வகையாக ட்ரீட் பண்ணினார்கள், அந்த பெண்ணை யூனானுடைய காலத்தில் இன்னொரு வகையாக ட்ரீட் பண்ணினார்கள், ரோமுடைய காலத்தில் இன்னொரு விதமாக ட்ரீட் பண்ணார்கள், இந்தியாவுடைய வரலாற்றை வேறு விதமாக ட்ரீட் பண்ணார்கள், அந்த யூத கிறிஸ்தவர்கள் வேறு விதமாக பார்த்தார்கள். ஆக நெருப்பில் கணவனோடு சேர்த்து பொசிக்க வைக்கிறதும், அந்த காட்டில் கொண்டு போயிட்டு அந்த மிருகத்தனமாக அந்த பெண்ணை விட்டுட்டு வருவதும், பெண்ணுக்கு பல வகையான அட்டுழியங்களை செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீனை அறிமுகப்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தின தீனில் அந்த பெண்களுக்கு நபி அவர்கள் எப்படி அந்த பெண்களை பயன்படுத்தினார்கள் என்பதை, பெண்களோட நபி அவர்கள் எப்படி பாசமாக நடந்து கொண்டார்கள் என்பது, பெண்களை மார்க்கத்துக்கு எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது, பெண்கள் இந்த மார்க்கத்தில் எவ்வளோ அடிப்படையானவர்கள் என்பதை, இதெல்லாம் நாம் விளங்கிக் கொள்வதை கொண்டு நிச்சயமாக இந்த தீவிர போக்கிலிருந்து, பெண்களுக்கு இஸ்லாம் அநியாயம் செய்கிறது என்ற ஒரு தவறான சிந்தனையை இன்றைக்கு உலகம் பரப்பிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் என் பெண் சகோதரிகள், படித்த தாய்மார்கள், அவர்கள் இதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, எழுத்தாற்றுள்ளவர்கள் எழுதக்கூடிய, பேசாற்றுள்ளவர்கள் பேசக்கூடிய, இதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இஸ்லாம் பெண்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை, இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய மகத்துவத்தை, இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய கண்ணியத்தை அதை நாங்கள் விளங்கி நடைமுறைப்படுத்துவது எங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பயணித்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை நசீபாக்கினான். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அடிமையாக இருந்த பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால அவர்கள் மிக மோசமாக அவர்கள் கையையும் காலையும் கட்டி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒரு பெண்ணாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால அந்த பெண்ணை கட்டி வைத்து அடித்தார்கள். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்ணாக இருந்து மக்கத்து பெண்களுக்கு போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் போதிப்பார்கள், அதை உபதேசம் செய்வார்கள், பெண்களுக்கு போயிட்டு எத்தி வைப்பார்கள். அந்த தாய்க்கு ஒரு நாள் தண்ணீர் கொடுக்க அவர்கள் தவறிவிட்டார்கள்.
துடியாக துடிக்கிறாங்க. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா தண்ணீர் குடிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் எனக்கு நீ தாகமாக இருக்குது என்று கேட்ட நேரம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மலக்க அனுப்பி அந்த பெண்ணுக்கு தண்ணீரை புகற்றினான். அந்த பெண்ணுக்கு தண்ணீரை புகற்றினான். அந்த பெண் அந்த தண்ணீரை குடித்து மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் ஹபஷி பெண், ஒரு கருத்த பெண்ணாக, நீக்ரோ பெண்ணாக இருந்தாங்க. கட்டி வச்சு அந்த பெண்ணை அவர்கள் அடிப்பார்கள். அந்த பெண்ணை கட்டி வச்சு அடிக்கக்கூடிய அந்த ஒரு 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 வரலாறையும் நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அநியாயம் அந்த அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தன்னுடைய தாயை சிறு வயதில் எழுந்தவர்கள், ஒரு யத்தீமாக வளர்ந்தவர்கள். அலம் யுஸ்திக்க யத்தீமன் ஃபஆவான் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை எப்படி ஒரு யத்தீமாக இருந்து அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களுடைய விஷயத்தில் நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள்? ஹலீமா சஅதியாவுடைய மடியில் வளர்ந்திருக்கிறார்கள், அவருடைய பால் குடிச்சிருக்கிறார்கள். சுவைபியா என்ற அந்த அபூ லஹபுடைய உரிமையிடப்பட்ட பெண்ணிடத்தில் நபி அவர்கள் பால் குடித்திருக்கிறார்கள். நான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது இதை நான் சுட்டி காட்டினேன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாச்சா மகனாக இருந்தாலும் ரெண்டு பேரும் அந்த சுவைபியா என்ற பெண்ணிடத்தில் அபூ லஹபுடைய உரிமையிடப்பட்ட பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கிறார். ஆக இஸ்லாம் பெண்ணை ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டில் பார்த்தது. இஸ்லாம் பெண்களை ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டில் பார்த்தது. மக்கத்து வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்குறது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி உதவியாக இருந்தார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னக லதஸில் ரஹம் வ தஹ்மிலுல் கல் வ துக்ஸிபுல் மஅதூம் வ துஈன் அலா நவாபில் ஹக். நபி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடிய இறுதி தூதராக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபித்துவத்துக்கு உதவியாக இருந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஷ்டமான நேரத்தில் பண உதவியை செய்த நபி அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் அர்ப்பணித்த அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அந்த ஹதீஸை படிங்க. சஹீல் புகாரில 3வது ஹதீஸாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தும் இருக்கல இது நடக்கும் பொழுது, ஆனால் நபியிடத்தில் ஆர்வத்தோட ஆசையோட இதை கேட்டு படித்து கொண்டார்கள். இது சஹாபாக்களுடைய ஒரு சிறப்பாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் மார்க்க விஷயங்களை என்ன செய்வார்கள்? மார்க்க விஷயத்தை அவர்கள் இருந்தில்லாற்றி அதை நபி அவர்களிடத்தில் கேட்டு படித்து கொள்வார்கள், அதை கேட்டு படிப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சூழலில் வாழ்ந்த பெண்மணிகளுக்கு அல்லாஹ் தஆலா நசீபாக்கியிருந்தான். ஆக அந்த சூழலில் வாழ்ந்த ஒரு பெண் தான் ஃபாத்திமத்து பின்த் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகள் ஃபாத்திமா. அவருடைய கணவன் யார்? சயீத் இப்னு ஸெய்த். ஸெய்த் இப்னு அம்ர், நான் இப்போ சொன்னேன் அல்லவா, அந்த ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் யார் மக்கத்தில் உயிரோடு புதைக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுத்தாரோ அந்த அந்த மனிதருடைய ஒரு மகனாகத்தான் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற அந்த மனிதராக அவர்கள் சயீத் இப்னு ஸெய்த் இருக்கிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற செய்தியை கேள்விப்பட்டு தான் உமர் கத்தாப் அவர்கள் கோபப்பட்டு வருகிறார்கள், வந்து அடிக்கிறார்கள் தன்னுடைய சகோதரி ஃபாத்திமாவுக்கு. ஃபாத்திமா இரத்தத்தால் வடிகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த அந்த நிகழ்வு தான் உமர் கத்தாபுடைய இஸ்லாத்துக்கும் அல்லாஹு தஆலா காரணமாக வைக்கிறான். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு முன்பு உலக நாடுகளில் பெண்களுக்கு செய்யப்பட்ட அநியாயங்களை படைத்த ரப்பு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த படைத்த ரப் ஒரு ஆண் பெண் ஜோடி, யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா, அவங்களை ஆண் பெண்ணாக படைத்திருக்கிறோம். ஜஅல்னாகும் ஷுஊப வ கபாயில் லிதஅரஃபு. அல்லாஹ் தஆலா குலைகளாக கோத்திரங்களாக அல்லாஹ் தஆலா பிரித்திருப்பது எதற்காக என்று அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறான். அதனால பெண்களுடைய மகத்துவத்தை சரியாக மார்க்கம் இஸ்லாம் என்ன தந்திருக்கிறது, ஒரு தாயாக இருக்கும் பொழுது அந்த தாயுடைய என்ன
என்ன கண்ணியம், அது மனைவியாக வரும் பொழுது அது என்ன உயர்வு, அந்த மகளாக வரும் பொழுது அதுக்கு என்ன பாக்கியம், அது மனைவியாக வரக்கூட அதுக்கு என்ன என்ன இருக்கிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசா என்ற ஒரு சூரத்தையே அல்லாஹ் சூரத்துர் ரிஜால் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய சிஃபத்தை வச்சு அல்லாஹ் பயான் செஞ்சிருக்கிறான். ஆனால் இங்கு அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா என்ற ஒரு சூரத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். குர்ஆனுக்கு பங்களிப்பு செய்த பெண்மணிகள், சுப்ஹானல்லாஹ், அதுக்கு தியாகம் செய்த பெண்மணிகள், செலவழித்த பெண்மணிகள், அந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு காரணமாக ஆன பெண்மணிகள் என்று எல்லா வகையிலையும் இந்த பெண்களுக்கு சிறப்பு, இஸ்லாம் அதுக்குரிய பாதுகாப்பு, அவர்களுக்குரிய கண்ணியம், அவர்களுக்குரிய எல்லா சிறப்புகளையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்த சிறப்பு தான் இது. இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் அவர்களை பார்க்குகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி அந்த வாழ்க்கையை கழித்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது என்ன? அவர்கள் 40 வயதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 15 வருஷம் இந்த வாழ்க்கையை அவர்கள் கழிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைச்சி அந்த நபி அவர்களுடைய அந்த 10 வருஷத்தில் அவர்கள் அங்கு வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுடைய வஃபாத் நபி அவர்களுக்கு பெரிய கவலை ஏற்படுத்தியது. அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா ஸைனப் என்ற மகளை கொடுத்தான், உம்மு குல்சுமை கொடுத்தான், ருக்கையாவை கொடுத்தான், ஃபாத்திமாவை கொடுத்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 4 பெண் குழந்தைகளும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்குறான். ஆக இன்று நான் எடுத்துக்கொண்டது முதலாக நான் விளங்க வைக்க நாடுவது அது என்னவென்றால், இஸ்லாத்துக்கு முன்பு பெண்களுக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள், உயிரோடு நெருப்பில் போட்டு பொசிப்பதும், காட்டில் விட்டுட்டு வருவதும், அவர்களை எல்லா பாவத்துக்கும் அவர்கள் தான் காரணம் என்று கருதுவதும், அவர்களுடைய உரிமைகளை கொடுக்காம இருப்பதும், அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லாமல் இருப்பதும், அவர்களுக்கு எந்த விதமான ரைட்ஸையும் மறுக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஜாஹிலியத்துடைய காலத்தில் தான் இஸ்லாம் அறிமுகமானது. அந்த இஸ்லாம் அறிமுகமாகக்கூடிய நேரத்திலேயும் அவர்கள் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக இந்த தீனை முன்வைத்து, நபி அவர்களுடைய அல்லாஹ் தஆலா ஒரு பக்கம் நபி அவர்களுடைய ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஆமினாவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அங்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவர்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அங்கு சின்ன வயதில் நபி அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய உயிரை எடுத்து விட்டார். அப்ப யத்தீமாக வழங்குகிறார்கள். அங்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கு பராமரிக்கிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த சின்ன வயதில் தாய் இறந்து போகக்கூடிய நேரத்தில் அங்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஹலீமா சாதியா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அங்கு 4 வயது 4 வருஷம் அங்கு வாழ்கிறார்கள். அந்த 4வது வருஷத்துல தான் ஷக்கு சதர், நெஞ்ச பிளந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய கல்பை எடுத்து அதில் சுத்தம் பண்ணி அந்த குழந்தைய விட்டு போன காட்சை பார்த்துட்டு ஹலீமா சாதியா அதை கேள்விப்பட்டு துடியாக துடித்தார்கள். என்ன நடந்து விடுமோ தெரியாது என்று பாய்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பெண்களுடைய ஒரு சுவைபியா என்ற பெண், ஆமீனா என்ற பெண், ஹலீமா என்ற பெண், இப்படி இவர்களுடைய சூழலை கொடுத்து தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி நபி அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பல பெண்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு பக்கம் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு பக்கம் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா, மறுபக்கம் அங்கே வருகிறார்கள் ஃபாத்திமத்து பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ஒருவராக இஸ்லாத்தில் வந்து இந்த தீனை தழுவிக்கொண்டே போனார்கள். பெண்களுடைய பங்களிப்பு, பாரிய பங்களிப்பு. அங்குதான் அபூ ஜஹல், உத்பா போன்றவர்களுக்கு இந்த இஸ்லாத்தில் யார் யாருக்கு அநியாயம் செய்ய முடியுமோ அவர்கள் அநியாயம் செய்தார்கள். அந்த அநியாயத்திலிருந்து விடுவிப்பதற்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குலத்துக்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள். பெண் குலத்துக்குரிய மகத்துவத்தை பேசினார்கள். குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது. அல்லாஹு தஆலா அதை பற்றி மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா அங்கு பயான் செய்கிறான். குர்ஆனுடைய சூரத்துன் நிசா, சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துன் நூர். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் அதுக்குரிய விளக்கங்களையும் தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலையும் வைக்கப்பட வேண்டிய 3 சூறாக்கள்
ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டிய 3 சூறாக்கள் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சூரத்துன் நிசா, சூரத்துன் நூர், சூரத்துல் அஹ்ஸாப். பெண்கள் சம்பந்தமான சில சட்ட திட்டங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதில் பேசியிருக்கிறார். பெண்களோட சம்பந்தப்பட்ட சட்ட, பெண்கள் தயவு செய்து உங்களுக்கு முழுசாக வாசிக்க முடியாட்டியும் வாங்க முடியாட்டியும் தஃப்சீர் இப்னு கதீர் மதரசாக்கள்ல இருக்கலாம், அங்கு புக் ஷாப்களில் இருக்கலாம். புக் ஷாப்பில் உள்ளவர்களும் அது இந்த இதை மட்டும் தஃப்சீர் இப்னு கதீர்ல அதை பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு இதை லேசுபடுத்துவதற்காக வேண்டி மக்களுக்கு விநியோகிக்கலாம். இது ஒரு சிறப்பான காரியமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மத் பதிப்பகம் இந்த கடைசி இந்த அம்ம ஜுஸுடைய அந்த கடைசி பகுதியை அவர்கள் இப்போ பிரிண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். தாராளமாக 8-9 பாகங்களில் இது முழுதாக 8 பாகத்தில் இப்போ வெளிவந்து விட்டது. இன்னொரு பாகம் வந்து விட்டால் தஃப்சீர் இப்னு கதீர் தமிழ் மொழியில் முழுதாக உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பாக்கியமாக அல்லாஹு தாலா அந்த முஸ்தபா ஹாஜியார் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ரஹ்மத் செய்யணும். அவர்கள் இதுக்காக பெரிய தியாகம் செய்து இன்றைக்கு 6 கிரந்தங்களும் இன்றைக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அதிலையும் குறிப்பாக தஃப்சீர் இப்னு கதீர் முழுதாக அது முடியக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறது. ஆக பெண்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன், குர்ஆனோடு ஒரு தொடர்புள்ளவர்களாக மாறுங்க, இஸ்லாமிய வரலாறை படிங்க. நான் இன்ஷா அல்லாஹு தாலா பெண்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தையும் சிறப்பையும் பற்றி நான் பேச இருக்கிறேன். இதை ஒவ்வொருவரும் விளங்க, குறிப்பாக ஆண்களாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு பெண்ணை ஒரு அடிமையாக தரவில்லை, அது வாழ்க்கை துணைவியாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். தாய் என்று சொல்லும் பொழுதே அந்த தாய்க்குள்ள அந்தஸ்து என்ன? குர்ஆன் லா தகுல்லஹுமா உஃப், சீ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்று அந்த தாயுடைய அந்த மகத்துவத்தை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது. என்ன உரிமைகள், என்ன கண்ணியம், என்ன பாக்கியம் அல்லாஹ் தஆலா இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் எங்களோட சகோதரிகள் படித்தவர்கள் அவர்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன், நாங்கள் வெறுமனே மதரசால உள்ள பெண்களுக்கு மட்டும், அதுவும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் மார்க்கத்தை படித்து கொடுக்காம உலமாக்கள் இடத்துல நான் வேண்டிக் கொள்வேன். இன்றைக்கு பெண்கள் எங்களை விட்டு கொஞ்சம் நகண்டு போறதுக்கு காரணம், நாங்கள் சரியான முறையில் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்ததை சொல்லி கொடுக்காததான். உலமாக்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. உலமாக்கள் எவ்வளோ கவனத்தோட மாஷா அல்லாஹ் மார்க்க விஷயத்தில் ஒவ்வொன்றையும் உலமாக்களுடைய கவனம் இருக்கும். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் நான் கவனிக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டு உலமாக்கள் எடுக்கிறார்கள். இது உலமாக்களுக்கு அல்லாஹ் இல்முக்கு கொடுத்த மகத்துவம். அதே நேரம் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த மகத்துவம், பெண்களுடைய பங்களிப்பு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு பெண்களுடைய ஜமாத்தை தயாரித்தார்கள், குர்ஆன் எப்படி பெண்களை பற்றி பேசியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா 2 வகையான பெண்களை பற்றி குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஒரு சாரார் நல்ல பெண்கள், ஒரு சாரார் தீய பெண்கள். அல்லாஹ் அக்பர். நல்ல ஆண்கள், தீய ஆண்கள் என்று அல்லாஹ் தஆலா கோடித்திருக்கிறான். உதாரணமாக எடுத்தீங்கன்னா தப்பத் யதா அபீ லஹப் வதப் ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத் என்று அல்லாஹ் அந்த நஃபாஸாத்தி ஃபில் உக்கத், நபி அவர்களுக்கு சூனியம் செய்த பெண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அபூ லஹபோடு சேர்ந்து அந்த மனைவியும் நபியவர்களுக்கு செய்த அட்டகாசத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். நபியவர்களுக்கு சூனியம் செய்த பெண்ணை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த பெண்களை பற்றி, நபியுடைய முடியை எடுத்து அதில் ஊதி ஊதி அந்த சூனியத்தை செய்த பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் நபிக்காக வேண்டி உயிரையும் மாய்த்து கொண்ட பெண், நபிக்காக தந்த பொருளை செலவழித்த பெண், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த பெண்கள், அல்லாஹ்வுடைய தீனை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து காட்டிய பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக பெண்களை பற்றி இந்த உலகம் பேசக்கூடிய, வெஸ்டர்ன் வேர்ல்ட் பேசக்கூடிய இஸ்லாம் அல்ல அந்த பெண்களுக்கு கொடுத்த ரைட்ஸ். அந்த ஸ்பெயினில் நான் போய் பார்த்த நேரத்தில் எனக்கு அந்த காட்சி, ஒரு மியூசியத்தில் போய் நான் பார்த்த பொழுது வியப்பையும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அந்த காலத்தில் ஸ்பெயினில் எப்படி பெண்களை அநியாயம் செய்தார்கள், அந்த மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை. அவரோட மார்பை எடுத்து அந்த மார்பை கட்டி அவர்களுக்கு தொங்க வச்சு, இப்படி ஒரு புற்றுவம் இருந்தால் அந்த புற்றுவத்தில் நூற்றுக்கணக்கான ஆணிகளை வச்சு அதில் போயிட்டு பெண் அப்படி குத்தி அது ஒரு பாக்ஸ் ஒன்று உண்டாக்கி அந்த பாக்ஸில் ஆணிகளை வச்சு அந்த பாக்ஸுள்ளுக்கு போயிட்டு அந்த பெண்களை வகை வகையாக ஒரு ஈட்டியை வச்சு அந்த பெண்ணை கொண்டு அப்படி குத்தி உள்ளுக்கு விதவிதமான அநியாயங்கள்ல ஸ்பெயினில் செய்திருக்கிறத அங்கோட மியூசியமில் இன்றைக்கும் அந்த காட்சிகளை அதில் வரலாறு எழுதி வைத்திருக்கிறாங்க. அதனால அந்த அநியாயத்தை பெண்களுக்கு ஒரு சீ என்ற வார்த்தையை சொல்றதையே
தடுக்கக்கூடிய மார்க்கம் உண்டா? ஒரு தாயை நீங்க ஒரு மனைவிக்கு அடிக்கிறத அது இஸ்லாம் அது கண்டிச்ச ஒரு மார்க்கமாக இஸ்லாம் எப்படி குர்ஆன் எந்த அடிப்படையில் அதை பற்றி பேசியிருக்கிறதெல்லாம் நாங்கள் புரியாத காரணத்தினால்தான். எப்படி ஒரு தீவிரவாத கும்பல் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமோபியா மூலமாக தயாரிக்கப்படுகிறார்களோ இதே போலதான் சில அந்நியர்களை தயாரிக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக. காரணம், உலமாக்களாகிய எங்கள் மீது ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் பெண்களை எங்களோட சேர்த்து கொண்டு அரவணைத்து கொண்டு அவர்கள் ஒரு பக்கம் லிபரலாகி எல்லாமே ஹலால் என்று போகாம, ஒரு பக்கம் தீவிரமாகி எதுவுமே ஹலால் இல்லை என்று போகாம ஒரு நடுநிலைமை வாதிகளாக நாங்கள் இருந்து பெண்களை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்த ரைட்ஸை எங்களுக்கு மறைக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு துணைவியாகவும் எடுத்துக்கொண்டார்கள், போர்களத்தில் பங்காளியாகவும் பெண்களை ஆக்கியிருக்கிறார்கள். நடுவாக இருந்து பெண்களை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த உரிமைகளை நபி அவர்கள் கொடுத்து அந்த பெண்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்றைய இந்த ஒரு நசீகத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த தீன்ல ஜாஹிலியத் இல்லாத, யூனானி இல்லாத, அந்த 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 தவறான பெண்களை நடத்தும் முறை இல்லாத ஒரு தூய்மையான இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு சிறப்பான வழிகாட்டல் எடுத்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை ஒரு பெண்ணை தாயாக, ஒரு பெண்ணை மகளாக, ஒரு பெண்ணை மனைவியாக, ஒரு பெண்ணை சகோதரியாக, மாமி சாட்சியாக, இனபந்துகளாக அவர்களை அரவணைத்து கொண்டு நடக்க வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.